ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 286 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த கோயிலுக்குள்ளே எல்லா பேரும் கல்யாணம் முடிச்சு போயிட்டுருக்காங்க. அப்போ பார்கவி அந்த கோயில் படிக்கட்டில் ஏறாமல் நின்றுட்டே இருக்காங்க. ஜனனி கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைக்கா அந்த மாதிரி மனசு ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா கஷ்டமாக இருக்குது? இல்லை, அந்த மண்டபத்தில் அன்புக்கரசி நீ பார்த்து கேட்ட கேள்வி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணோடனே ஜனனி சொல்கிறா, நந்தினி சொல்கிறாங்க, அதுக்கு நீ என்னம்மா பண்ணுவேன் அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பின்னாடி ஜீவானந்தம்மா பார்த்து, சார் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அந்த கல்யாணம் முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உயிர் போகிற சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் அந்த பொண்ணும் அதே சுச்சுவேஷன் தானே இருந்திருக்குது. ஸோ கல்யாணம் முடிச்ச உடனே அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்னால் மனசு தாங்க முடியல, ஒரு ரொம்ப கிளீட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, எப்பா நீ அதை பற்றிலாம் எதுவுமே நினச்சிக்காது, அது அந்த பொண்ணு பண்ண தப்பு கிடையாது, அது அவங்க அக்கா பண்ண தப்பு. அவங்க அக்கா, அவங்களுடைய உறவினர்கள், அவங்க அப்பா, நம்ம குணசேகரன், அவங்களுடைய தம்பிகள் எல்லா பேரும் சேர்ந்து பண்ண தப்பு தான் அது. ஆனால் அது அந்த பொண்ணை பாதிச்சுன்ற போது நீ அந்த பொண்ணுக்கு எதுவும் துரோகம் பண்ண கிடையாது இல்லை. அதனால் நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத. இப்போ நீ தர்ஷனோட கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே பார்கவி மறுபடியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அன்புக்கரசி பண்ணது தப்பு அப்படின்னா அப்போ தர்ஷன் பண்ணதும் தப்பு தானே. தர்ஷன் முதல்ல என்னை கல்யாணம் பண்ணுறேன், காதலிக்கிறேன், முழுமையாக காதலிக்கிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இல்லை நான் அவனை காதலிக்கல, வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எங்கள் அப்பா இறந்தோடனே உனையத்தான் நான் முழுசாக காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். அப்புறம் அன்புக்கரசி கல்யாணம் முடிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னான். மாற்றி பேசி இப்போ அவன் திரும்பி வந்திருக்கான்றப்போ நம்ம ஏற்றுக்கிறோம்ல. அப்போ அந்த பொண்ணு பேர்லேயும் சைட்லேயும் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜீவானந்தம் சொல்கிறப்பல, அதை பற்றியெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாதம்மா, இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எல்லாம் அது நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி தான். நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ட்ரெயினில் ஏறி போகிற ஒரு பயணிகள் மாதிரி தான். சில பேருக்கு ஸ்டாப் வந்தோன்னே இறங்கிடுவாங்க, சில பேர் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க கூட. நீ போனதெல்லாம் நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காமல் இப்போ உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நினச்சி சந்தோஷப்பட்டு இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவியை கூப்பிட்டு தர்ஷன்கிட்ட போகிறாங்க. போனவுடனே, தர்ஷா இந்த பொண்ணு உன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்குது, அதனால தான் எவ்வளவோ வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து சாவையும் கடந்து கூட இங்கே உன் முன்னாடி உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி நின்றுட்டுருக்கு. இந்த பொண்ணை கண் கலங்காமல் அன்பு செலுத்தி நீ தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் அன்பு இல்லை, முழுமையாகவே அன்பு செலுத்தி இந்த பொண்ணை நீ தான் கடைசி வரையும் கொண்டு போய் காப்பாற்றுறது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னோடனே தர்ஷனை சரிங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சொன்னோடனே சரி பார்த்துக்கோங்க, இனிமேல் என்னுடைய தேவை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் கிளம்பிடுறாப்புல. ஸோ ஜீவானந்தம் கேரக்டரை இதோடய முடிச்சுட்டாங்க. ஜீவானந்தம் அப்படியே இங்கிட்டு கிளம்பி போகும்போது பழைய நினைவுகள்லாம் நினச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கார். அவங்க அப்பா கூட பேசினது, பார்கவி கூட பேசினது. பார்கவி எங்கள் அப்பா மாதிரி நீங்கள் எல்லா வேலையும் எனக்கு உதவி பண்ணீங்க, ஃப்ரெண்டாக இருந்து ஹெல்ப் பண்ணீங்க, அம்மா மாதிரி அரவணைச்சி எல்லா வேலையும் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் அப்படியே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஜீவானந்தம் கேரக்டர் இதோடு முடிச்சுட்டாங்க. அப்புறம் இவங்க மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. அடுத்து அந்த குணசேகரனுடைய வீட்டை காமிக்கிறாங்க. குணசேகரை ரூம்குள்ளே உட்காந்து அழுதுட்டுருக்காப்புல. அவங்க அம்மா மேலே பார்க்குறாங்க. டேய் பெரியவனே, என்னடா ஆச்சு இந்த மாதிரி அழுதுட்டுருக்க, நீ இதுவரை அழுதே பார்த்ததே இல்லையாடா, என்னடா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பின்னாடி அவங்க தம்பிக்கு 2 பேர் ஓடி வந்துடுறாங்க. அண்ணா என்னென்ன ஆச்சு, நீ இந்த மாதிரி கண் கலங்க நான் இதுவரை பார்த்ததே இல்லையேண்ணே, இந்த மாதிரி ஏனே அழுதுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோடனே, என்னை அழுக வச்சுட்டாங்கடா, என்னை அழுக வச்சிடறாளுங்க இந்த வீட்டு பொம்பளைங்க அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, ஒரு செகண்டில் அவங்கள வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு கூட போகிற தயாராக இருக்கேனே அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். பெரியவனே அழுகாதரான்னு சொல்லி அவங்க அம்மாச்சி சொன்னோடனே, என்னம்மா எல்லா மனுஷனும் பாரு தானே என்னையும் பெற்று போட்டேன், எனக்கு மட்டும் வித்தியாசமாக பெற்று போட்டேன், அதே ரத்தமாக சதையும் இருக்கிற உடம்பா தானே பெற்று போட்டேன், இருந்தாலும் என் மனசு தாங்க முடியலம்மா, என்னால் பொம்பளைகிட்ட நான் தோத்துட்டேனேன்னு சொல்லி நினைக்கும் போது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்குன்னு ஒரு வைராக்கியம் இருக்குது. அந்த வைராக்கியம் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் நான் தோத்துட்டு நிற்கிறேன்றப்போ தலை குனிஞ்சு வரும்போது, ரோட்டிலேருந்து வரும்போது என்னால் முடியவே இல்லை. நான் தலை குனிஞ்சு வரதை நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற என்ன தோணுது அப்படின்னு சொன்னேன். ஞானம் சொல்கிறப்பல, அண்ணே ஏன்னு இந்த மாதிரி சொல்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லைண்ணே, இந்த வீட்டோடைய பெரிய சிங்கமே நீ தானே அப்படியே. உடனே கரிகாலன் சொல்கிறான், மாமா இது சிங்கம் என்றைக்குமே அடுத்தவங்கள தான் அழுக வைக்கும், இந்த சிங்கம் என்றைக்குமே அழுகாது, நீங்களே இந்த மாதிரி அழுதுங்கன்னா நாங்களாம் சிங்க குட்டிக்கு என்ன தான் மாமா பண்ணுறது, உங்களை பார்த்தா மாமா நான் எல்லாம் பழகியிருக்கேன் செஞ்சுருக்கேன், இப்போ நீங்களே இந்த மாதிரி அழுதுங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது மாமா, நீங்கள் தைரியமாக இருங்க மாமா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தான் நம்ம பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கரிகாலன் சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை தொடச்சிட்றாப்புல. உடனே கதிர் அண்ணா நீங்கள் கூட தானே அந்த அறிவுக்கரசி இது ஜெயிலுக்கு பிடிச்சி போனவொடனே ஏதோ கூட்டு போய் உங்கள்கிட்ட பேசினான்னு சொல்லி சொன்னதுக்கு, ஜனனி கூட்டு பேசினதுக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி சமாளிச்சிங்க, எதுக்குண்ணே ஏன்னா அந்த மாதிரி பிடிக்கலான்னு ஏன்னா கல்யாணம் பண்ணணும், ஏன்னா அங்கே சரின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே குணசேகரன் ஷாக் ஆகிட்டாப்புல. சரிப்பா அம்மா நீ கொஞ்சம் வெளியில் இருமா, நான் தம்பியை ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருக்கான்,
அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும், நீங்கள் வெளியில் இருங்க, கரிகால அம்மா கூட்டிகிட்டு வெளியில் போடான்னு சொல்கிறாப்புல. என்ன பதில் சொல்ல போகிறாரு, ஏது பதில் சொல்ல போகிறாருன்னு ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. பார்ப்போம் அது என்னன்றதை அடுத்து பார்ட் 2ல் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.